ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் பஃப் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது மைதா, சால்ட், ஒரு கப் தண்ணி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். மாவு ஆல்ரெடி நான் வந்து ஒரு பாத்திரத்துல மைதா, சுடு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு மேல பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து லைட்டா கரைஞ்சிச்சு, கண்டுக்காதீங்க, அதை விட்டுருங்க. நான் கேமரா பார்த்துட்டு அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க, நல்லா வாசனை வர அளவுக்கு. அப்புறமா எடுத்து வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ அளவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும். அதை வந்து நல்லா பொடிசாக நறுக்கணும், இப்படியே போடக்கூடாது. இதுக்கப்புறம் தேவையான மசாலா வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போடுங்க. கொஞ்சமாக கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க. பீஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், குட்டி குட்டியாக இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு பைட்டுக்குமே நம்மளுக்கு வந்து சிக்கன் கிடைக்கும். அதனால் இது பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக இப்போ பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரை வந்து எடுத்துட்டு, பட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எடுத்துட்டு இப்படி மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கும். ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தாராளமாக. அதில் போட்டு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா போட்டு இது பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எல்லா சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து திரட்டணும். இப்படி வந்துடும். இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இந்த பக்கம், இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், அவ்வளோதான் வச்சுருங்க. இது சைடில் வந்து கொஞ்சம் அப்படியே பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும் பீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது மேலே வந்து எக் வாஷ் மாதிரி லைட்டாக கொடுத்துருங்க எல்லாத்து மேலேயுமே. அப்போ தான் மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் பஃப். நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பஃப் ஒரு வழிக்கு வந்துருச்சு. காப்பாற்ற முடியாத நிலமையில இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் நல்லா எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.